வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வாழைக்கருவாடு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், எல்லாருமே பண்ணலாம். தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைக்கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 15 துண்டு அளவு எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்கருவாடை அது நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் போட்டு 2 நிமிஷம் அளவு போட்டால் போதும். போட்டால் மேலே இருக்கிற அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த சுடு தண்ணியில் கரைஞ்சி வரும். அப்புறம் நம்ம எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன். இது மேல் பக்கம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி 15 பீஸ் இருக்குது. இதை நம்ம ஃப்ரை பண்ணலாம், ஈஸியாக ஃப்ரை பண்ணலாம். இந்த கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம். நான் லஞ்சுக்கு தான் இதை எடுத்திருக்கேன். சாம்பார் வச்சுருக்கேன், சாதம், அது கூட தொட்டுக்கிட இந்த வாழைக்கருவாடை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்கேன். 5 பூண்டு பற்களை அதை இது மாதிரி பொடியாக நசுக்கி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அரைக்காமல் நசுக்கி வச்சுருக்கேன் கல்லில். இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் குறைவாக தான் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, அதில் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வெந்தயத்தூள் எடுத்திருக்கேன். வெந்தயம், பொடி பண்ண வெந்தயம். இந்த கருவாடு சிலருக்கு வயிறு வலி வரும், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இதெல்லாம் சேர்த்தா வயிறு வலியெல்லாம் வராது. கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இதிலேருந்து கொஞ்சம் சாறு எடுத்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். புளி கொஞ்சமாக கரைச்சி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, குறைவாக சேர்த்தா போதும். இவ்வளோதான். இனி இதை மீனில் நம்ம புரட்டி எடுக்கலாம். இப்போ மீன் மேலே இது நல்லா கருவாடு மேலே புரட்டிக்கலாம். இதில் வெந்தயமும் பூண்டும் கட்டாயம் சேர்க்கணும். சேர்த்தா வாசமும் நல்லாயிருக்கும், அதோட வயிற்றுக்கும் நல்லது. பெரியவங்களுக்கானாலும் சின்னவங்களுக்கானாலும். இந்த வாழை மீன் கேஸ் வரும்னு சொல்லுவாங்க, கேஸு. அப்போது நம்ம பச்சை மீன் பண்ண போது கூட அதற்கு வெந்தயம் சேர்க்கணும். எல்லா துண்டுலேயும் நல்லா புரட்டி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அதை கொஞ்சம் ஊற விட்டோன்னா நல்லாயிருக்கும். சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுனால மீன் சாஃப்டா இருக்குது. இப்போது ஃப்ரை பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். 2 பக்கம் முறுமுறாக வரும். இது டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இன்னொரு மெத்தடும் பண்ணலாம், தொக்கு மாதிரியும் பண்ணலாம், நல்லாயிருக்கும் அதுவும். இன்றைக்கி நான் இப்படி தான் பண்ணுறேன். இன்னொரு நாள் தொக்கு மாதிரி பண்ணி காட்டுறேன். எல்லாருக்குமே இது செய்ய தெரியும், ஈஸியாக செய்யலாம். புதுசாக பண்ணுறவங்க, செய்ய தெரியாதவங்களுக்கு நான் இதை போடுறேன். இது கழுவுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் வாங்க மாட்டாங்க. இதோட மேலே ஒரு மாதிரி வெள்ளையாக படிஞ்சிருக்கும். அதோட மண்ணில் தான் இதை காய வைப்பாங்க, மண்ணும் இருக்கும். அதனால் இதை சுடுதண்ணியில் தான் கழுவி எடுத்து சுத்தம் பண்ணினா நல்லா கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு, அதனால் குறைவாக தான் வச்சுருக்கணும். காஞ்சதும் எடுத்து போட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதை முடிய நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்து பொரிச்சோன்னா மீதியாக வரும், அதனால் நான் குறைவாக சேர்த்துருக்கேன். ஒரு பக்கம் கொஞ்சம் வேகட்டும், வந்ததும் திருப்பி போடலாம். குறைவான தீயில் வேக வைக்கணும், இல்லைன்னா கரிஞ்சி போனது மாதிரி ஆயிரும். இப்போ திருப்பி போடலாம். சாம்பார் பொடியெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா வாசமாக இருக்கும். அதில் நம்ம எல்லா சாம்பாருக்கு தேவையான எல்லா பொருட்களும் அதில் சேர்ந்துருக்கும். அதுவும் இந்த கருவாடுக்கு சூப்பரான ஒரு வாசம் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்கள். இன்னும் 2 செகண்ட் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த சைடும் வந்துடுச்சு. இனி எடுத்துடலாம்.
இப்போது மீதி உள்ளதெல்லாம் பொரிக்கணுன்னா பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா மீதியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இது ஒன்றும் கெட்டு போயிடாது. பச்சை மீன் மாதிரியெல்லாம் இருக்காது, கொஞ்சம் இருக்கும். ஒரு வாரத்துக்கு நம்ம வச்சுட்டு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீதி இதில் இருக்க எண்ணெயில் மீதியை பொரித்து எடுத்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்னொன்று இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க அவங்களுக்கு இது பிடிக்கிறவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி சாப்பிட்றலாம். இப்போ சூடான சாதம் எடுத்து சாப்பிட போகிறேன். சாம்பார் சேர்த்துடலாம். சூடாக சாப்பிட்டு பார்க்குறேன். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது சாம்பாரும் கருவாடும். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.